ஓசூரில் தமிழக ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக ஆளுநரை கண்டித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஹரிஷ் பாபு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவுகளை பெறும் முயற்சியில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்ற 5 பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்க தாமதிப்பதாக கூறி அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஹரிஷ் பாபு தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை தியாகராஜன் மாநகர தலைவர், மைஜா அக்பர் என்கிற அலிமுத்தீன், SA முரளிதரன் மகாதேவன், வட்டார தலைவர்கள் சுந்தர், ராஜ், எல்லப்பன், பிரவீன், அனில்குமார், ஜான் கிருத்தி, கணேஷ், பீட்டர், சத்யராஜ், சோமசுந்தரம், ஜான் தி மோதி, மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் சரோஜா லலிதா உமாமகேஸ்வரி பட பலர் கலந்து கொண்டனர். பேட்டி ஹரிஷ் பாபு, தலைவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ். மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆணைக்கு இணங்க ஓசூர், சூளகிரி, வேப்பநல்லி பகுதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காததை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 164 பிரிவு 2 கீழ், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி பார்ட்டி, அதாவது இந்த தமிழ்நாட்டிலே அதிக தொகுதிகளை வென்ற தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும். இதை ஆளுநர் அழைக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். அதே போன்று, அதாவது அவர்கள் சட்டமன்றத்தில் தான் அவர்களுடைய பலத்தை நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் இங்கே ஆதரவு கடிதத்தை கோருகிறார்கள். இதற்கு சரியான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்திலே எடியூரப்பா இதே போன்ற நிலைமை வந்தபோது இதே மே 15ஆம் தேதி ஆளுநருக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உரிமை கோருகிறார். 16ஆம் தேதி அன்று வாஜ்பாய் பாய் என்ற ஒரு ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முதலமைச்சராக அவருக்கு பதிவு பிரமாணம் செய்து வைக்கிறார்கள். 15 நாட்களுக்குள் அவருடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அன்று கூறுகிறார்கள். இதை நாம் பார்க்கும்போது நம்ம மத்திய பாஜக அரசு இது ஆளுநர் பின்னாடி நின்று தமிழகத்திலே பாசிச கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இன்று விஜய்க்கு பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். காங்கிரசுடன் அவர் கூட்டணி சேர்ந்தார் என்ற ஒரே காரணத்துக்காண்டிதான் இன்று இந்த சித்து விளையாட்டுகளை ஆளுநர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து பெரும்பாலான தொகுதிகளை வெற்றி பெற செய்துள்ளார். இன்று அந்த மக்கள் தீர்ப்பை ஆளுநர் ஏற்று அவரை முதலமைச்சராக பதிவு பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். செய்து வைத்தால்தான் அவருக்கு ஒரு குறிப்பான ஒரு 15 நாட்கள் நேரம் ஒதுக்கினால் மட்டும்தான் அவர் சட்டமன்றத்தில் நிரூபிக்க முடியும். அவர் ஆளுநர் அலுவலகத்திலே நிரூபிக்க வேண்டும் என்றால் அது சட்டத்தில் எதிரானது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி. ஹரிஷ் பாபு, மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்.